ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பாம்பு கேம் விளையாடுற ஒரு நோக்கியா ஃபோன் இருக்கும். கீழே விழுந்தா தரை தான் உடையுமே தவிர ஃபோன் உடையாது. அந்த அளவுக்கு தலைவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். மொபைல் மார்க்கெட்லேயே 70% ஷேரை வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி கெத்தாக சுற்றின நோக்கியா பண்ண ஒரு பெரிய தப்பு, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. உலகம் பட்டன் ஃபோன்ல இருந்து டச் ஸ்க்ரீனுக்கு மாறி ஆண்ட்ராய்டு iOSன்னு பறக்கும்போது நாங்கள் எங்களுடைய பழைய சிம்பியன் OS மாற்றவே மாட்டோன்னு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. மக்கள் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் போயிட்டாங்க. கடைசியில் மொபைல் ராஜாவான நோக்கியா தங்களோட கம்பெனியை மைக்ரோசாஃப்ட் கிட்ட விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த கம்பெனியை விற்கும்போது அதோட CEO அழுதுகிட்டே நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் எப்படியோ தோத்துட்டோன்னு சொன்னதா இன்டர்நெட்டில் ஒரு கதை சுத்துச்சுல. உண்மையான ஃபேக்ட் என்னன்னா அவர் அப்படி சொல்லவே இல்லை. உலகத்தில் அப்படி ஒரு பேட்டியே கிடையாது. பிஸ்னஸ் மோட்டிவேஷனுக்காக யாரோ எடிட் பண்ணி விட்ட ஒரு கட்டுக்கதை தான் அது. அந்த கதை ஃபேக்காக இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற கருத்து 100% உண்மை. லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லையும் சரி மாறிட்டு வர காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கலனா நாமளும் காணாமல் போயிடுவோம். நம்மளையும் மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. அதனால எப்பவுமே அப்டேட்டடாக இருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.